Hi, hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா கிச்சன் டிப்ஸ் அது மட்டும் இல்லங்க ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். சம்மர் வந்தாச்சு, நிறைய பேர் வீட்ல இந்த வத்தல், வடகம், ஊர்க்கா அப்படினு போடுவீங்க இல்லீங்களா? ஊர்க்கா ரெசிபியும் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி குண்டான் இல்லை பாத்திரமோ ஏதோ தீஞ்சிடுச்சு, அடிபிடிச்சிடுச்சு அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்விடேஷன் கவரை வச்சு ரீயூஸ் ஒரு ஐடியா சூப்பராக இருக்கும். நம்ம ஹோமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சுன்றதையும் பார்க்க போகிறோம். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேங்காவை எடுத்திருந்தாங்க. நிறைய தேங்காய் இருந்தது. இந்த மாதிரி பல்ஸ் மோட் போட்டு நம்ம பொரியலுக்கா இருக்கட்டும், அப்படி இல்லை ஏதாவது கிரேவிக்கு போடுறதுனா அடித்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர் உள்ள போட்டிங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ்க்கு மேலேயே இது நல்லாவே இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இல்லைன்னா தேங்காய் மேலே சால்ட்டு தேய்ச்சி ஃப்ரீசர் உள்ள போட்டுருங்க. அதுவும் சூப்பராக அப்படியே கெடாத இருக்குது. எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ஊர்க்காய் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்களே. இதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ஊர்க்காக்கும் இந்த பொடி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது சின்ன நெல்லியாக இருக்குது எனக்கு கொடுத்ததுனால செய்கிறேன். பெரிய நெல்லிக்காவிலையும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கீழே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லாவே வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இது பெரிய நெல்லிக்காவாக இருந்தாலும் அப்படியே வச்சிங்கன்னா அது சொலியாக நீங்கள் வேக வச்சு எடுத்தும் போதே வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன். இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இது ரொம்ப வேக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சொதன்னு ஆகிடும். இந்த ஸ்டேஜ் ஓகே தான். இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கும் இல்லைங்களா வேக வச்சதுனால, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறோம். எல்லா ஊர்க்காக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் இன்னும் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலாக அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணி இருக்கிறது என்னென்னா கடுகு, சீரகம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சிடட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச பொடியை தாங்க ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் ஸ்டெப் நீங்கள் தக்காளி ஊர்க்காக்கும் செய்யலாம், லெமனுக்கு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு கூட செய்யலாங்க. இப்போ அரைச்ச பொடியை தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா கசப்பு தென்படும். அதனால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அப்புறம் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வேக வச்ச அந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பெரட்டி எடுத்துட்டிங்கனாலே முடிஞ்சிடுச்சிங்க. நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சதுனால நம்ம சிம்மில் வச்சு ஒரு கலரிட்டு நிறுத்திடலாம். ஆஃப் பண்ண பிறகு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சக் பண்ணிக்கும். இப்போ நம்ம அந்த ஒரு கரண்டி எண்ணெயை ஃபைனலாக ஆறிட்ட பிறகு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் ஊறுக்காய் தயாருங்க. இது நீங்கள் நான் எந்த இதுவும் ஆட் பண்ணலை, கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். நீங்கள் வெளியே வைக்கிறீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது கெடவே கெடாது. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். தயிர் சாதத்தோடையும் ஏதாவது கஞ்சியோடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிப்பிடிச்சி தீஞ்சிடுச்சுங்க. இந்த வானால் பொரியல் தான் செஞ்சுருந்தேன், சிம்மில் வச்சு தான் போயிருந்தேன். பட் நல்லா அடி பிடிச்சிடுச்சு. இதை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையே வைக்க தேவையில்லைங்க. ஈஸியாக இதை அந்த கரையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லெமன் இருக்குது இல்லைங்களா, லெமன் தோலை தாங்க நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி லெமன் தோலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா சால்ட் கொஞ்சமும் ஆப்பசோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொதிக்க விட்டு இதில் இருக்க கரைகளை எடுக்க போகிறோங்க. நிறைய டைம் பார்த்திங்கன்னா பால் குண்டா கூட இந்த மாதிரி தீஞ்சிடும். அதையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மெத்தட் தான். இப்போ லிக்விட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாவது விம் லிக்விடாக இருக்கட்டும், இல்லை டிட்டர்ஜெண்ட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். எவ்வளோ அளவுக்கு தீஞ்சிருக்கோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் இதை கொதிக்க விட்டிங்கனாலே போதுங்க. அந்த அளவுக்கு மேலே எலும்பிடுச்சுன்னா அந்த இருக்க கரை எல்லாமே போயிடும். இப்போ எனக்கு அடியில் மட்டும்தான் கரையாக இருக்குது, அதனால் இங்கே மட்டும் கொதிக்க விட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு ஸ்பூனை வச்சு பண்ணிங்கனாலே வந்துடுங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஸ்பூன் போட்டே காமிக்கிறேன். எல்லா கரையும் எப்படி வருது பாருங்கள். சூப்பராக விட்டுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுரண்டுனீங்கனாலே போதும். எல்லா கரையுமே அந்த ஸ்பூனில் அப்படியே எப்படி கேக் எடுக்கிற மாதிரியே அந்த கரைகள் எல்லாமே வந்துடும். பால் குண்டானும் நிறைய டைம் இந்த மாதிரி தீஞ்சிடுங்க. அதுக்கும் இதே மாதிரி தான். பட் நீங்கள் மேலே வரைக்கும் கரை இருக்குன்னா அந்த கொதிக்கிற டைம் மேலே வரைக்கும் விட்டிங்கன்னா தான் இதில் இருக்க எல்லாமே அந்த எங்கெங்கெல்லாம் அந்த கரையாக இருக்கோ தீஞ்சிருக்கோ அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் விட ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பராகவே விட்டுரும்.
இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆயாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக மறுபடியும் க்ளீன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாத்திரத்தில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அது வந்து நம்ம ஏதாவது ஸ்க்ரப் வச்சு நம்ம தேய்ச்சாலே விட்டுருங்க, டக்குன்னு க்ளீன் ஆகிடும். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். சூப்பராக க்ளீன் பண்ணி அப்படியே பலன்னு ஆக்கிடலாம். இதையும் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ எல்லா கரையும் விட்டாச்சு, தண்ணி போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஏதாவது லிக்விட் வச்சுருப்போம் இல்லைங்களா, இல்லை ஏதோ ஒன்று வச்சு சோப்பை வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்விடேஷன் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்க இந்த மாதிரி கணேஷாவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம கட் பண்ணி வீட்டில் டெக்கரேட்டிவ் ஐட்டமுக்கு ஒட்டிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுவிட்ச் போர்டில் அண்டெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாங்க. பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கனாலே கூட பண்ணிவிடுவாங்க. சூப்பராக இருந்தது. இதை நான் ஒரு வீட்டில் பார்த்துருந்தேன். அழகாக இருந்ததே, எப்படி பண்ணீங்க, வரைஞ்சிங்களான்னு கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸ்லேருந்து எடுத்து தான் பண்ணியிருந்தேன். அட சூப்பர் ஐடியாவாக இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். என்னோடய பாப்பாவே இதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் பண்ணால் அழகாக வந்திருந்ததுங்க. 2 கணேஷாவும் சூப்பராக வந்திருந்தது. நம்ம வந்து பூஜை அறை வெளியெல்லாம் கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். விளக்கு மாதிரி இருந்ததுன்னா விளக்கையும் நம்ம அந்த மாதிரியே அதில் வந்து பெயிண்ட் பண்ணோன்னா சூப்பராக வந்துடுதுங்க. இது பாருங்களேன், இப்போ நான் பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துலையும் பண்ணோம். இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு பிறகு எடுத்திங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து அப்படியே அழகாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 3 இடத்துலையும் பண்ணியிருந்தோம். கணேஷாவும் பண்ணியிருந்தோம், அந்த ஃப்ளவரும் பண்ணியிருந்தோம். அதுவும் அழகாக வந்திருந்ததுங்க. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸை வந்து வாலில் கூட நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் ஒரு இடத்துல பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்தது. ஒரு கார்னர் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸாக அதையும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தாச்சு. இதுக்கு அவுட்லைன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கமும் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அதுக்கு பக்கத்துலேயே பண்ணியிருந்தோம். இன்னொன்று பெட்ரூம் ஆண்ட அந்த வால்லையும் பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளவர்ஸை தாங்க பண்ணியிருந்தோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு நீங்களும் ரியூஸ் பண்ணலாம். அழகாக இது வந்து டக்குன்னு எடுக்கவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுங்க. அதுக்கு தான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேப்டாப்பாக இருக்கட்டும், டிவி யூனிட், இதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து கரை ரொம்ப அழுக்கு, அப்புறம் அது பிடிச்ச மாதிரி இருக்குங்க, அடை மாதிரி பிடிச்சிருக்கும். அதை க்ளீன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்லினோ லிப்பாமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தாங்க, சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு எடுத்துகிட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிரிண்டான இடத்தெல்லாம் நான் பாருங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியும் பாருங்களேன். இதுலன்னு இல்லைங்க, ஏதாவது டைனிங் யூனிட்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது ரொம்ப ஃபோன்லையோ இந்த மாதிரி லேப்டாப்லேயா இருக்கட்டும், டேப்லேயா இருக்கட்டும், டிவிலையா இருக்கட்டும், இந்த மாதிரி கரைகளை போக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக விட்டுரும். இப்போ இந்த மாதிரி சும்மா லைட்டாக தொடச்சி பாருங்கள், அழகாக ஃபுல் கரையும் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே போயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உள்ளேயும் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு காட்டன் துணியில் வந்து தொடங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாவது திக்கான இது உள்ள தொடச்சிங்கன்னா கொஞ்சம் கோடு ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கரை நிறைய இருக்குது பாருங்களேன். இதுலேயும் நம்ம வந்து வேஸ்லின் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாகவே லிப்பாம் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். மேலே வந்து அந்த பிரிண்டான இடத்துலையும் அப்புறம் நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் அந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறேங்க. அந்த மாதிரி வெறும் வேஸ்ட்டாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. அதை வச்சு இதில் இருக்க டஸ்ட் எல்லாமும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம தொடச்ச துணியில் பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட்டு, அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடுச்சு. கண்டிப்பாக இது தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் நிறைய குறிப்பு வகைகள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டிடுங்க.